ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல 4 திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. அவங்க லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்துட்டு இருக்கானுங்க, ஒன்னாதான் படிக்கிறானுங்க, ஒன்னாதான் காலேஜும் முடிச்சானுங்க. பட் அவங்களோட வாழ்க்கையில ஒரே ஒரு ட்ரீம் ட்ரிப் மட்டும்தாங்க இருக்கு. அது எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் செம்மையா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஆசை. அதுக்காக தாய்லாந்து போலான்னு முடிவு பண்றாங்க. பட் அவங்களால தாய்லாந்துக்கு போனாங்களா இல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா ட்ரிப் போகணும்னு கிளம்புவாங்க. பட் அந்த இடத்துல பயங்கரமான ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் நடக்கும் இல்லையா? இவங்க அந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணாங்களா? அதே சமயத்துல அவங்க அந்த ட்ரிப்பை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களோட லைஃப் எந்த விதமா சேஞ்ச் ஆச்சு? அப்படி அவங்க தனியா இந்த ட்ரிப்பை ஹேண்டில் பண்ணதுனால அவங்க லைஃப்ல எப்படியான ஸ்ட்ரகிள் அவங்க மேற்கொண்டாங்க அப்படிங்கறத பயங்கர சுவாரஸ்யமா ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்டோட லாஸ்ட் மொமெண்ட்ல ஒரு அன்பிரடிக்டபிள் ட்விஸ்டோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. பட் இந்த படம் 100% ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. இந்த ஸ்டோரிக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு 1 lakh லைக்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாமா? கதையோட ஆரம்பத்துல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ரொம்ப வீக்கா இன்னைக்கு நைட்டுக்குள்ள செத்துரும் அப்படிங்கிற மாதிரி நர்ஸ் சொல்ல வேற வழியே இல்லாம அந்த குழந்தையோட அப்பா அம்மா 2 பேரும் ஒரு ஷாமனை பார்க்க போறாங்க. அந்த ஷாமன் ரொம்ப காஸ்ட்லி போல இருக்கு, உங்க குழந்தைய எங்களால காப்பாற்ற முடியும், பட் அதுக்கு செலவாகுமே அப்படின்ற மாதிரி சொல்ல வீடு நிலம் தோட்ட துறவனி எல்லாத்தையும் வித்துறாங்க. வித்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட வாழ்க்கை நல்லதாங்க இருக்கு. ஆனா இவங்க ஒரு சின்ன வீட்டுக்கு கொடுத்துன்னு போயிருக்காங்க. எப்பெல்லாம் அவங்க அப்பா அவங்களோட சொத்து சுகத்தை பாக்குறாரோ அப்பெல்லாம் அவருக்குள்ள ஒரு புன்னகை. அப்படியே அவரோட சொத்து சுகத்தை பார்த்துட்டு பரவாயில்ல, இது போனா பரவாயில்ல, என் குழந்தை நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு அவரு என்கரேஜ் பண்ணிப்பாரு. இப்படியே வாழ்நாட்கள் போயிட்டு இருக்கு. அந்த பையன் இருக்கானே ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. ஆனா உலகத்திலேயே ரொம்ப ஸ்லோவான பையன் அவன் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோ. அவனை ஒரு நாள் 3 பேர் வந்து மீட் பண்றானுங்க. அந்த நிமிஷத்துல இருந்து அந்த 3 பேரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வளருது. ஸ்கூல் லைஃப் எல்லாம் ஒன்னாதான் முடிக்கிறானுங்க. ஈவன் சுத்தி பாக்குறதா இருக்கட்டும், வாங்கி சாப்பிடறதா இருக்கட்டும், ஏன் ஸ்கூல் கல்ச்சரல்ஸ்ல ஒன்னா சேர்ந்து பிராக்டிஸ் பண்றதா இருக்கட்டும், இப்படியே தான் அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. இப்படியே அவங்க ஹையர் ஸ்டடிஸ் போறானுங்க. அந்த இடத்துல ஒரே கிளாஸ்ல ஒன்னா உட்காந்து படிக்கிறானுங்க பாருங்களேன். இதுல டீட்ரங்க் அப்படிங்கிறவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும் தான் எடுப்பான். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 1 மார்க் கம்மி எடுத்தாலும் அவனுக்கு அந்த உலகமே நின்னு போன மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தோல்வியே ஒத்துக்காதவன். அடுத்து இவனோட பேரு பாக். பாருங்களேன் எப்படி கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கான்ட்டு. இவங்களோட அம்மா ஒரு ஸ்பிரிச்சுவல் நன்னாங்க. அதுவும் அந்த ஜாப்பனீஸ் கல்ச்சர், கொரியன் கல்ச்சர்ல நன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள நிறைய ஆயக்கலைகள் அத்தனையும் கத்து வச்சிருந்திருப்பாங்க. சோ இவனை பாருங்களா கண்ணை திறந்து வச்சுட்டே தூங்குறான். இதோட பேர் என்டரிங் நிர்வாணவா. இவ்ளோ கிரௌட்லயும் கிளாஸ்ல அத்தனை பேர் சத்தம் போட்டாலும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கா இல்லையா. அடுத்து இவனோட பேர் ஜங்மின். இவன் தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த அந்த குட்டி குழந்தையே. பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா இருந்தாலும் தன்னைத்தானே நான் சுமாரா இருக்கேன், அழகா இருக்கேன்னு மத்தவங்க கிட்ட பேத்திட்டு இருப்பான். அதனால ஸ்கூல் கேர்ள்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு வெளியில நடந்துட்டு இருக்க மொத்த கேர்ள்ஸுக்கும் இவன் மேல ஒரு கிரஷ். ஏன் இவன் ஆன்டிஸ் கூட விட மாட்டாங்க, குட்டி பசங்க கூட இவனோட கண்ணத்தை விட மாட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு பேர் எடுத்தவன். பட் இவனுக்கு சுத்தமா படிப்பே வராது. ஆனா டிஜே பண்ணணும்னு ஒரு ஆசை. அடுத்து இவனோட பேர் டூச்சின். அவன் வீட்டுல அடாப்ட் ஆகாத ஒரு பையன். எந்நேரமும் அவங்க அம்மா திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு வீட்டுக்கு போக பிடிக்காது, ஃபேமிலியை வெறுக்கிறவன். அவனோட பிசிக்க பார்த்தே அவனுக்கு கோவம் வரும். அந்த அளவுக்கு மாடு மாதிரி வளர்த்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவான். அவனுக்கு டூஜின் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை. அதாவது அவன் தனியா இருக்கான் இல்லையா, அவன் தனியா டிஜே பண்ணும் போது அவனோட மாடியில இருந்தே பாதி நாட்கள் வாழ்க்கைய கழிச்சிருப்பான்னா பாத்துக்கோங்களேன். ஆக்சுவலா அவங்க அம்மா அப்பா இவனை டே வீட்டுக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுற வரைக்கும் அங்கேதான் இருப்பான். அல்ல நாள் இப்படி அவன் மொட்டை மாடியிலே வாழ்க்கையை கழிச்சிட்டு இருப்பான். ஃபைனலா இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ ஜுன்மிங்கோட மொட்டை மாடியில தான் பண்ணிருப்பானுங்கன்னா பாத்துக்கோங்களேன். அதுல இருந்து மொட்டை மாடியிலே வாழ ஆரம்பிச்சவனுங்க அப்படியே தங்கிடுறானுங்க. ஃபைனலா ஜுன்மினோட ஃபேமிலி நியூசிலாந்துக்கு குடிபெயர்ந்து போறதோ சொல்ல, ஐயோ என்னோட கிராஜுவேஷன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை எல்லாரையுமே பிரிஞ்சிருவேனே அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ண, ஆமாண்டா மச்சா, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வெளியிலே போனதில்ல. இந்த ஸ்கூல் இருக்கே, இதுல ட்ரிப்பு கூட நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கூட்டிட்டு போனதில்ல. எப்படியாவது ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் பிளான் போடுறானுங்க. ஆனா ட்ரிப்புக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஜுன்மினோட கையில இருக்க காசு எல்லாம் ஒரு கேங் புடிங்கிக்குதுங்க. அந்த நேரத்துல அவன் தனியாவே மொத்த பேரையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டோச்சினும் பாக்கும் வர, அவ்வளவுதான் அவங்க கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு திருடினவங்களை போட்டு பொலன்னு பொழக்கிறானுங்க. அதனால அந்த ஸ்கூலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு, டே உங்களை எல்லாம் ட்ரிப்புக்கு கூட்டு போக முடியாது, ஸ்கூல்லே இந்த ராவடி பண்றீங்கன்னா வெளியில வந்தா எந்த அளவுக்கு ரவுடித்தனம் பண்ணுவீங்க, போங்க நீங்களாம் ட்ரிப்புக்கே வேண்டாம் அப்படின்னு துரத்தி அடிச்சிடுறாங்க. என்னடா நம்ம வாழ்க்கையில மட்டும் இப்படியாவது ஒரு ட்ரிப், அட்லீஸ்ட் ஸ்கூல் ட்ரிப்பாவது போலான்னு பார்த்தா இப்படி முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவனுங்களுக்குள்ளேயும் முடிவு பண்ணுவானுங்க. இதெல்லாம் வேலைக்காகாது மச்சா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்மளாவே வெளியில போவோம். அது என்ன அவங்க கூட்டிட்டு போவாங்க இவங்க கூட்டிட்டு போவாங்க அப்படின்ட்டு இனிமே காத்துட்டுலாம் இருக்க வேணாம், நம்மளாவே ஒரு ட்ரிப்பு போலாம், அதுவும் தாய்லாந்துக்கு போனா நல்லா இருக்கும் இல்லையா மச்சா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைமா தாய்லாந்து ட்ரிப்பை முடிவு பண்றானுங்க. ஆனா போறாத காலம் வீட்டுல யாருமே அதை ஒத்துக்கல.
இந்த வெளிநாட்டு ட்ரிப் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துல டே நான் ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கேன். ஆக்சுவலா 3 மணி நேரம் நல்ல நிம்மதியா தூங்குனா வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலாமா? ஆத்தியா நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன், இப்படிதான்டா நான் யூனிவர்சிட்டி லெவல்ல பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட பிளாஷ்பேக் உள்ள போறான். ஆக்சுவலா அவ இது மாதிரி பாஸ் பண்ணதுனால அவங்க ஃபேமிலி எல்லாம் பயங்கர சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஏன் ஒரு பார்ட்டியை வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்ல அவங்க அப்பா பெருமை பீத்தறதுல சொல்லிக்கவே வேணாம், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என் புள்ள யூனிவர்சிட்டி லெவல்ல பாஸ் பண்ணிருக்கான், அவன் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஊர் உலகமே மெச்சுக்கிற அளவுக்கு பெருமை பீத்திருக்காரு. அது மட்டும் இல்ல மத்த பசங்க ஒழுங்கா படிக்கல இல்லையா, அதனால அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சோகமா இருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்காம செல்ஃபிஷா இப்படி பேசியிருப்பாரு. அந்த நேரத்துல டே நீ இது மாதிரி ஒரு விஷயத்த சாதிச்சதுனால உனக்கு என்னடா விஷயம் இருக்கு, என்கிட்ட கில்றா, அப்பா நான் உனக்கு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா தாய்லாந்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம்ப்பா அப்படின்னு கேட்க, இல்லடா இந்த தடவை போவேனா, இப்பதான் நீங்க கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிருக்கீங்க, அடுத்த தடவை பயங்கரமா மெச்சூர் ஆயிருப்பீங்க, அப்ப எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்ல, இந்த அப்புறம் போலாம்னு சொல்லி எங்க வாழ்க்கையோட கடைசி காலகட்டத்துக்கே வந்துட்டோம் அப்பா, எங்க யூத்தே முடிய போகுதுப்பா, இதுக்கப்புறம் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து போலன்னா வேஸ்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி திரும்பவும் கெஞ்சுறானுங்க. பட் வேலைக்காகல. அதனால இங்க பாருங்களேன், எங்க வாழ்க்கையோட இது ஒரு மெமரி சம்பந்தப்பட்ட விஷயம், நாங்களும் சின்ன வயசுல இருந்து ஒரு ட்ரிப் போனோம்னு கெஞ்சிட்டு இருக்கோம், இன்னும் விடாம இருந்தா எப்படி? அது மட்டும் இல்ல இதுக்கப்புறம் ஆளாளுக்கு எந்த திக்குக்கு எந்த திசைக்கு பிரிஞ்சு போக போறோம்னே தெரியல, யாருக்கு என்ன வேலை கிடைக்கும்னு புரியல, இதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்ச நோன்னு சொல்ல அவ்வளவுதான் மொத்த பேரு சேர்ந்து அழ ஆரம்பிச்சிடறானுங்க. அதுவும் சத்தமா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜின்மினோட அம்மா, ஐயோ என் பிள்ளைங்க எல்லாம் அழறானுங்களே, அவங்க கேட்டது என்ன ட்ரிப் தானே, அதுக்கு மொத்த காசையும் நான் செலவு பண்றேன், என் பிள்ளை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காவும் தைரியமாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்திருக்கானா, மத்த 3 ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் இது நடந்துச்சு, அதனால எல்லாருமே சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நானே செலவு பண்றேன் அவங்க சொல்ல, அவ்வளவுதான் அவங்களுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். இங்க எங்கேயும் ஓடுறானுங்க, குதிக்கிறானுங்க, ஏன் சுத்தி சுத்தி கூட வரானுங்க, அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபைனலா அவங்க எதிர்பார்த்த அந்த ட்ரிப்பும் வருது. பஸ்ல ஏறி ஒன்னா உட்காந்து போகும்போது எல்லாருமே என்ஜாய் பண்றானுங்க, சாப்பிடுறது, சந்தோஷமா இருக்கிறது, ஐயோ நம்ம ட்ரிப்புக்கு போறோம் அப்படின்னு தங்களே சொல்லி கட்டுக்கிட்டு சிரிக்கிறது. இப்படியே போகும்போது ஜுன்மினும் டாச்சினும் ஆல்ரெடி ஒரு பாப் சிங்கரா டிஜேவா இருக்கானுங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால அவங்கள பார்த்தவங்க எல்லாம் என்கரேஜ் பண்றாங்க. இப்படியே அவங்க டியூட்டி அடிச்சுக்கிட்டு பஸ்ல போகும்போது பஸ் இப்போ ஏர்போர்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. அதுவும் ஹைவேஸ்ல. இப்படி ஹைவேஸ்ல போகும்போது எங்கேயாவது ஒரு ஸ்டாப்பிங்ல நிறுத்துவாங்க இல்லையா, அந்த இடத்துல யார் யாருக்கு என்னென்ன தேவையோ காஃபி டீ ரெஸ்ட் ரூம் போறது இப்படி எல்லாருமே இந்த ஸ்பாட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த நேரத்துல வாக்குக்கு பயங்கரமான வயிற்று வலி, அவன் ரெஸ்ட் ரூம்குள்ள போனவன் வெளியில வரவே இல்லை. இவனுங்களும் டே பஸ் எடுக்க போறாங்க வாடான்னு கூப்பிட்டு பார்க்க ஃபைனலா அவன் வெளியில வராததுனால பஸ் மிஸ் ஆயிடுது, அதனால ஃபிளைட்டும் மிஸ் ஆகுது. சோ டோட்டலா ஏர்போர்ட்டுக்கு வந்து அந்த ட்ரிப்பையே மிஸ் பண்ணிட்டு பட் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலங்க, இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு அடுத்த தடவை ஒன்னா வெளியில போயே தீரோம் அப்படின்னு ப்ராமிஸ் எடுக்கிறானுங்க. ஆனா அதுக்குள்ள ஜுன்மினோட ஃபேமிலி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படியே ஒரு 10 வருஷம் கடந்து போயிடுது. எல்லாருமே பெருசா வளர்ந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல வாழவே ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ டீட்டங்க இருக்கானே, அவன் ஒரு பெரிய நேஷனல் அசம்பிளி மெம்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் செக்ரட்டரியேட்ல. அவனை பாத்தீங்கன்னா எனி டைம்ஸ் மக்களுக்காக ஸ்பீச் கொடுக்கறது, ஸ்கெட்யூல்ஸ், ஒரு கட்சி தலைவர் மாதிரி அவனோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்படி போகும்போது ஒரு இடத்துல உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த தலைவர் இருக்காரே, டே நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப அட்டுழியண்டா, இந்த கவர்மெண்ட் ஏன் இப்படி இருக்கு, நீங்க எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றலன்னா நான் சாகும் முறை உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்ட்டு அவன் போராட, அந்த நேரத்துல அவரு சைட்ல சாப்பிடுறத டீச்சர் கண்டுபிடிச்சிடறான். அப்புறம் என்னோட சாகும் முறை உண்ணாவிரதம் அப்படின்னு என்னோட புத்தி திறமையால ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணக்கூடியவன். இந்த இடத்துல உண்ணாவிரதம் இருந்தது கமிஷனருக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம், உன்ன சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பழி வாங்குறன்ற மாதிரி மனசுக்குள்ள வஞ்சத்தை வளர்த்துக்கிறான். பட் அந்த கமிஷனர் பாருங்களேன், என்னதான் நம்மள கண்டுபிடிச்சாலும் சோறு தானே முக்கியம் அப்படின்னு இவன் பறிமுதல் பண்ண மொத்த சாப்பாட்டையும் பார்த்துட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் பேக் ஒரு டாட்டோ ஆர்டிஸ்டா மாறி அவனோட லைஃப் ஓட்டிட்டு இருக்கான். அதோட பலன் என்னன்னா, ஆக்சுவலா அவங்களுக்குள்ள ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அதுக்காக அதை கிரியேட் பண்ணுவான், பிராக்டிஸ் பண்ணுவான். அவங்க அம்மா அவங்களோட அந்த ஆன்மீக வாழ்க்கையை எப்படியாவது இவங்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. இந்த பக்கம் டீச்சின் தனியாவே இருந்தான் இல்லையா, ஒரு வழியா ஒரு லூஸ் மாதிரியா மாறிடான். அவனுக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கு. அதே சமயத்துல ஒரு சாமியார் மாதிரி மாறிடான். இவனுங்க எல்லாரையுமே என்ன சேர்க்கறது இவனால மட்டும் தாங்க. ஆக்சுவலா இவனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாக்குறானுங்க. இப்படியே 1-2 பேர் எப்பயாவது தான் மீட் பண்ணிக்கிறது வழக்கம். ஆனா இந்த டிஜே பண்ணிட்டு இருந்தானே ஜுன்மின், அவன் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குறான். டிவி ஷோஸ்ல வரும்போதெல்லாம் நாங்க லாஸ்டா ஒரு ட்ரிப்பு போகணும்னு ட்ரை பண்ணோம், ஆனா இது வரைக்கும் முடியல அப்படிங்கிற அந்த சோக கதையை சொல்லாத நிகழ்ச்சியே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதை பத்தி புலம்புவான். பட் இதையும் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. சோ அதுக்கப்புறம் ஜின்மிங்கும் டோச்சிங்கும் ஒன்னா தானே இருக்கானுங்க. அவங்க டிஜே பிராக்டிஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு பெருசா வளர்ந்து இன்னமும் ஒன்னா இருக்கிறது பெரிய விஷயம் தான். அவனுங்க அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மொட்டடிச்சிட்டு ஒருத்தன் வந்து நிப்பானா. இவனை யாருன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற யாரும்
யாரும் இல்லைங்க, நம்ம பெக் தான். அவங்க அம்மா எப்படியோ டாட்டு போட்டவனை கூப்பிட்டு வச்சு மாக்கா மாத்திட்டாங்க போல இருக்கு. மண்டையில இருந்த ஒரு முடிய காணோம். ஆனா இப்ப அவன் வந்திருக்கிறது ஒரு பப்புக்கு. சோ அங்க இருக்கவங்களாம் மாங்க் இங்க வந்திருக்காரு அப்படின்னு ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் பாக்குறாங்க. சோ இப்ப மாங்கோட லைஃப் ஸ்டைல் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஆக்சுவலா அவங்க ஒவ்வொரு நாள் சாப்பாட்டையும் அடுத்தவங்க கிட்ட இறந்துதான் சாப்பிடுவாங்க. சோ இந்த தடவை அவர் எங்க வந்திருக்காரு? ஒரு பப்புக்கு. அந்த பப்ல அவரோட டேபிளுக்கு முன்னாடி நிறைய போர்க் ஐட்டம்ஸ் எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. அவர் பாட்டில எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. இத அங்க இருக்கவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மாங்கோட லைஃப் ஸ்டைல்ல அடுத்தவங்க கிட்ட வாங்கி தான் சாப்பிடணும். இப்படியே அவங்க ஜாலியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஸ்னெயில்னு ஒரு பொண்ணு ஓடி வரா. இவள ஞாபகத்துல இருக்கா. இவ எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து இவனுக்கு கூட ஃப்ரெண்ட்லியா இருப்பா. மெயினா இவளுக்கு டீட்ரங்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு கிரஷ்னே சொல்லலாம். இவ சின்ன வயசுல இருந்து அவனை ஃபாலோ பண்ணுவா. பட் அவனுக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்காது. ரொம்ப வெறுப்பா அவாய்ட் பண்ணுவான். இவ வழிஞ்சு அவங்க வீட்டுல போய் உட்காந்து பேசினாலும் துரத்தி எல்லாம் விடுவாங்க. இவ இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை மீட் பண்ணிட்டா. பார்த்த உடனே கண்டிப்பா டீட்ரங்க பத்தி தானே விசாரிப்பா. எப்ப பார்த்தாலும் அவனையும் விசாரிச்சிருக்க. பட் அவன் கண்டுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல, அதை ஏன்டா கேக்குறீங்க, அது ஒரு பெரிய கதை. ஆக்சுவலா ஒரு நாள் என்ன ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரேக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு எதேச்சியா வந்தவன் மத்தவங்க எல்லாம் அடிச்சு கிடிச்சு துரத்துலடா, ஒரே வார்த்தையில துரத்திட்டான். என்னன்னா அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, மரியாதையா ஓடிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மொத்த பேரு ஓடிட்டானுங்க. அன்னையிலேருந்து அவன் மேல எனக்கு ஒரு கிரஷ். இப்படியே சொல்லிக்கிட்டு அவங்க கூட உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும் போது ஆக்சுவலா அவளோட பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கும்னா, அதுக்கப்புறம் அவனை விடாம சேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. வீட்டுக்கு போயிருந்திருப்பா. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா இவதான் என்னோட மருமக அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா அந்த வீட்லயே இருந்திருப்பா. பட் இவனுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவளை எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டுறது, வெளியில துரத்தி விடுறது, இப்படியே இருந்திருப்பான். அவளோட மைண்ட்ல இவன் எப்ப தன்னோட பாய் ஃப்ரெண்ட் சொன்னானோ அதுல இருந்து படிப்பு விட்டுட்டா. பட் லைஃப்ல டாஜினை மட்டும் இன்னும் விடாம துரத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு அவ மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறமும் மத்த ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்துல சரிடா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப நாள் ஆகுது. உங்க எல்லாருக்கும் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆப்வியஸ்லி டோஜினுக்கு இன்னும் அந்த தாய்லாந்து ட்ரிப் போகணுன்ற ஆசை மாறவே இல்லை. அங்கதான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னுமாடா அதே இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற? வேண்டாம், அங்கெல்லாம் உன்னால வர முடியாது, உன் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு ஜன்மிங் வேண்டான்னு சொல்றான். பட் டோஜின் அதை ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. அப்படியே பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு அவங்களோட ரூமுக்கும் போயிடுறானுங்க. ஆனா என்ன ஒரு அதிசயம் அப்படிங்கிற மாதிரி டோஜினுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துல வருதுங்க. ஆக்சுவலா இவனுங்க ஒன்னா அந்த மாடியில தங்கி இருந்திருப்பானுங்க இல்லையா, அந்த நேரத்துல டோஜினோட அம்மா அப்பா கூட டோஜினை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருந்திருப்பாங்களே, அதெல்லாம் அப்படியே ஞாபகத்துல வர, டே திரும்பவும் ட்ரிப்புக்கெல்லாம் போக மாட்டோமா, இப்படியே தான் இருப்போமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமா டோச்சின் சொல்ல, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு ட்ரங்கும் சொல்லிடுறான். அடுத்து அன்னைக்கு நைட்டே எப்படியாவது ஜுன்மினுக்கு கால் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் போட்டா அவன் கிளம்பிட்டா எல்லாரும் கிளம்பிடுவாங்க அப்படின்னு டோச்சின் ட்ரை பண்ண, அப்படியே அவனுக்கு அந்த டெரஸோட ஞாபகங்கள் திரும்ப வருது. அவங்க அந்த டெரஸ்ல இவங்க அம்மா அப்பா துரத்தி விட்டதுக்கு அப்புறம் தனியா இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா தான் இருந்திருக்கா. அவங்களுக்குள்ள ஒன்னா உட்காந்து படிக்கிறது, பேசுறது, சிரிக்கிறது, அரட்டடிக்கிறது, இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஏன் இதுல பாக்கும் சலைச்சவன் இல்ல. அம்மா கோயிலே வச்சு வளர்த்திருந்தாலும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்திருப்பான். என்ன லைட்டா அவன் மேல சாம்பிராணி வாசனை தான் அடிச்சிருக்கும். இப்பவும் இவங்களுக்குள்ள அதே கான்வர்சேஷன். டே 10 வருஷம் ஆனாலும் அந்த ஏக்கம் இன்னும் போகவே இல்லைல்ல அப்படின்னு அவங்க அந்த யூத் டைம்ல ஏற்பட்ட அதே ஏக்கம் இன்னும் தொடருது. அதுல ரொம்ப சோகமா இருக்கிறது டோச்சின் தான். அவனோட கண்ணெல்லாம் கலங்குது. டே நம்ம திரும்ப இன்னொரு தடவை போலாமா அப்படின்ற மாதிரி தடுத்து குளற கேட்க, இதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மனசு இறங்கி சரிடா ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது பாக்கும் டக்குன்னு கை தட்டி அவனை அப்ரிசியேஷன் பண்றான். அடுத்து இந்த விஷயத்த ஒவ்வொருத்தரும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துல போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும் இல்லையா. அதுல ட்ரங்க் நேரா அவனோட பாஸ் கிட்ட போயிட்டு, சார் எனக்கு லீவ் வேணும், கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு, கட்சி கூட்டம்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு ஒரு லீவ் முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்க, சார் ஒரே ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சின்ன வயசுல செஞ்ச ப்ராமிஸை காப்பாற்ற முடியலன்னா எப்படி என்னால பொதுமக்களுக்கு சேவை செய்ய முடியும், அவங்களோட ப்ராமிஸை காப்பாற்ற முடியாது இல்லையா, அதனால என்ன ட்ரிப்புக்கு அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குன்னு அவரும் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து கொடுத்து சரிடா கிளம்பு அப்படின்னு சொல்ற நேரத்துல கள்ள முட்டாய் பேப்பர் கீழே விழுது. இவரு இது வரைக்கும் உண்ணாவிரதத்துல இருந்தேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்ற மாதிரி செம்ம ஃபன்னா இருக்கும். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பாக்கும் நேரம் அவங்க அம்மா கோயில்ல இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் அழுது பெர்மிஷன் கேக்குறான். அவங்க அம்மா அதெல்லாம் முடியாதுடா அப்படின்ற மாதிரி மறுக்க, இங்க பாரு நீ ஒழுங்கா எனக்கு பெர்மிஷன் கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் கிறிஸ்டியானிட்டியில சேர்ந்து அப்புறம் அல்லேலூயான்னு கத்த ஆரம்பிச்சிருவோம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஏர்போர்ட்ல எல்லாரும் ஒன்னு
சேர ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஏர்போர்ட்டுக்கு வந்தது டீ ட்ரங்க். அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாக் அப்படியே மாங்க் விஷயத்துல வர, டே என்னடா காஸ்டியூம் இது, நம்ம எல்லாம் ட்ரிப்பு போறோம், கொஞ்சமா அதை மாத்திட்டு வரலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, டே இதெல்லாம் என்னால மாத்த முடியாது, நான் ஆல்ரெடி மாங்க் ஆயிட்டேன், அதனால இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒன்னும் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது மச்சான், நம்ம பாட்டுல போலாம், நார்மலா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு டோஜின் குடுகுடுன்னு ஓடி வர, இது வரைக்கும் சாமியார் மாதிரி இருந்திருப்பான், ஒரு பேஷண்டா வாழ்ந்திருப்பான், ஆனா ட்ரிப்பு போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆளே மாறிட்டான். நார்மலா பாய்ஸ் ட்ரிப்பு போனா ஒரு பேக் எடுத்துப்பாங்க, 2 ஷர்ட் இருக்கும், 2 பேண்ட் இருக்கும், இவ்வளவுதானே. ஆனா இவனை பாருங்களேன், மூட்டை மூட்டையா சூட் கேஸா தூக்கிட்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டே நம்ம ட்ரிப்பு தான் போறோம், வீடு மாத்திட்டு வேற இடத்துக்கு போல, என்னடா வச்சிருக்க, கொஞ்சம் திறந்து காட்ட அப்படின்னு அவனோட சூட் கேஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஜுங்மினோட கட் அவுட் இருக்கு. அது மோரல்லஸ் ஒரு மேனிக்யூ மாதிரியே பண்ணி வச்சிருக்கானுங்க. அதை தூக்கிட்டு எதுக்குடா வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, இவனும் நம்ம கூட இருக்க வேண்டாமா, அதுக்காக தான் அப்படின்னு பிளைட்ல கிளம்புறானுங்க. பட் ஜுன்மினோட மேனிக்யூ மட்டும் லக்கேஜ் எல்லாம் எங்க இருக்குமோ அங்கதான் வச்சிருக்கானுங்க போல இருக்கு. இந்த பக்கம் இவனுங்க 3 பேரும் பிளைட்டை என்ஜாய் பண்ணிட்டு போகும்போது இதுல டான்சின் அவனோட சாண்டிங்க மறக்காம பண்ணிட்டு வரான். அதே மாதிரி டோஜினுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதை லிசன் பண்ணிட்டு வரான். ஈட்ரங் இவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இப்படியே பிளைட் போயிட்டு இருக்கும்போது நடு ராத்திரி இருக்குங்க. இன்னும் பாக்குக்கு கிளாஸ்ல தூங்கின மாதிரியே நிர்வாண தூக்கத்துல இருக்கான். பாக்குறதுக்கே பயமா இருக்கு இல்லையா. 2 கண்ணை திறந்து வச்சுட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டே தூங்குவான். இந்த பக்கம் ட்ரங்குக்கு ரெஸ்ட் ரூம் வருது. அதனால பிளைட்ல இருக்க ரெஸ்ட் ரூமுக்கு போக கதவை திறக்க உள்ள இருந்து ஸ்னெயில் டண்டடா அப்படின்ட்டு வெளியில வரா. அதை பார்த்துட்டு ஸ்னெயிலுக்கு அதிர்ச்சி, ஏ இங்கேயும் விடாம வந்துட்டியாடி அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் கவலைப்படாதரா, உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஒரு பாடி கார்டா தான் வந்திருக்கேன், உன்னை நல்லா பார்த்து பண்ண பாத்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்ல, எனிஹவ் பிளைட் லேண்ட் ஆச்சு. அங்கிருந்து புதுவிதமான ஒரு செக் அவுட்டுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியில வரானுங்க. வெளியில வந்து லக்கேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு லேடியோட பர்ஸ் கீழே விழுது. அதை ட்ரங்க் எடுத்து கொடுக்க, அவ்வளவுதான் சும்மா இருப்பானுங்களா, அவகிட்ட வழிஞ்சு நெளிஞ்சு கொலைஞ்சு ஃபைனலா போன் நம்பரையும் வாங்கிறானுங்க. இத ஸ்னெயிலும் பக்கத்துல இருந்தே பாத்துட்டு இருப்பா. ஃபைனலா அவ போன் நம்பரை எழுதி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஸ்னெயில் சும்மா இல்லாம அந்த பேப்பரை புடுங்கி அப்படியே மென்னு முழுங்க. இவனுங்க இப்ப மொத்த பேரும் போயிருக்கிறது தாய்லாந்துக்கு. அந்த இடத்துல கொரியன் மாதிரியே ஒருத்தன் வரா. வந்து இவங்களுக்காக லக்ஸூரியஸ் காரை கொண்டுட்டு வர, அதுவும் ஓபன் கார், என்ஜாய் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் இல்லையா அவங்களுக்கு, அதனால செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இப்படியே வைப் பண்ணிட்டு போறத பார்த்துட்டு இவன் வேற ஒரு வண்டியில அவங்களெல்லாம் ஏத்தி விட, அந்த இடத்துல அந்த டிரைவருக்கும் இவனுக்கும் சண்டை வர, இப்படியே கை கலப்பாயிடுது. அந்த இடத்துக்கு போலீஸ் வர, இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு எல்லாம் கார் ஓட்டிட்டு வந்தானே அவன் கடல்ல குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறான். இந்த பக்கம் மொத்த 4 பேரையும் கொண்டு வந்து ஜெயில போட்டுறாங்க. ட்ரிப் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு அலப்பறையா, இதுக்கப்புறம் போக போக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்காக எதுக்கு நம்மள ஜெயில போட்டிருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கும் போதுதான் அந்த இடத்துக்கு இந்த ஜுபாஜின்னு ஒருத்தன் இவங்களுக்காக கார் ஓட்டினா இல்லையா, அவனே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இவன் ஆல்மோஸ்ட் ஒரு திருட்டுக்காரில தான் இவங்களை கூட்டிட்டு வந்துருப்போம் போல இருக்கு. அதனாலதான் போலீஸ் சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. இப்ப மொத்த பேரும் மாட்டிக்கிட்டதுனால இவங்களும் சேர்ந்தே பதில் சொல்ல வேண்டிய நிலைமை. ஆனா அந்த நாட்டு போலீஸ்காரங்க சும்மா இல்லாம பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கீங்கடா, இப்படியாப்பட்ட திருடன்களை எங்கேயுமே பார்த்ததுல செம கலாய்ச்சி விட்டுறாரு. ஆமாங்க, பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கானுங்கல்ல, ஆளுக்கு ஒரு தினசா. இப்படி மறுநாள் கொரியன் எம்பசில இருந்து இவங்களுக்காக பேசி எப்படியோ ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது தாய்லாந்து வைப் பண்ணணும்னு இப்படியே கிளம்ப ஆரம்பிச்சவனுங்க ஜுன்மினோட கட்டோட்டையும் தூக்கிட்டே திரியிறானுங்க. அதுக்கப்புறம் ரூம் ஒன்னும் ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒரு சுமாரான ஹோட்டல்ஸ்ல தான் போய் ஏதாவது பெஸ்டான ரூம் கிடைக்குமான்னு செக் பண்ணி பாக்குறானுங்க. அதுல 3 பேரும் பாய்ஸ். இதுல ஸ்னெயில எங்க தங்க வைக்கிறது, அவளை மட்டும் துரத்திடுச்சுட. அவதான் எதையும் தாங்கும் இதயமாச்சு. இதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டா. மறுநாள் பாத்தீங்கன்னா ஒயிட் சாண்ட்ல அப்படியே ப்ளூ சீல செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாக் அப்படியே அவனோட மாங்க் வேஷத்துல வர, அங்க இருக்கவங்களா அவனை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு போறாங்க. டே இங்க வந்து என்ஜாய் பண்றதை விட்டுட்டு உன்னை பார்த்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவானுங்க போல இருக்கு, விட்டா கோயிலே கட்டிடுவானுங்க, மரியாதையா காஸ்டியூம் கழட்டு அப்படின்னு சொல்ல, அவன் அந்த காஸ்டியூம் கழட்டினாலும் உள்ள டிஷர்ட்ல பாருங்களேன் புத்தாவோட பிரிண்டிங் வேற இருக்கு. ஏய் முடியலடா அப்படின்ற மாதிரி எப்படியோ அவனை கூட்டிக்கிட்டு கடலுக்குள்ள போயிட்டு செம்மையா ஃபன் பண்றாங்க. இதுல ஸ்னெயிலும் அவங்க கூட கலந்துக்கிறான். அந்த இடத்துல சும்மா இல்லங்க, இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஆச்சு. அதனால செம்மையா தண்ணிக்குள்ள செம்ம ஆட்டம் போடுவானுங்க. அதுல ஒரு ஃபாரினர் மேல வேற இடிச்சிடுறானுங்க. என்னடா அது குழந்தைத்தனமா விளையாடுறேன்ட்டு காட்டு மிராண்டிங்க மாதிரி விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு வந்தவரு டக்குன்னு பாக்கோட டிஷர்ட்டை பார்த்துட்டு கோவத்தை குறைச்சிக்கிட்டு வணக்கம் சொல்லிட்டு போறாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவனுங்க பீச்ல எல்லாம் விளையாண்டுட்டு அப்படியே ஓரமா இருக்க ஜூஸ் ஷாப்ல ஜூஸ்ல வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதோட ஓனர் சில்வியா பாக்கிறதுக்கு செம ஸ்மார்ட். சும்மா இருப்பானுங்களா பசங்க, அப்படியே வழிய ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல மாங்க பாருங்களேன், அதோட பங்குக்கு அதுவும் சில்வியா பார்த்து வழிஞ்சிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ஸ்னைல் நோட்டமிடுறா. அப்ப கூட இவ இந்த அளவுக்கு கூடவே வந்துட்டு இருக்கான்ட்டு கொஞ்சம் கூட ட்ரங்க் கண்டுக்கவே இல்ல. இந்த பக்கம் இப்படியே அவனுங்க அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு வழிஞ்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கும் போது சில்வியா இந்த குரூப்பை மட்டும் பார்த்து, இங்க பாருங்க நைட் பார்ட்டிக்கு வந்துருங்க அப்படின்னு டிக்கெட் எல்லாம் கொடுக்க, இத ஸ்னைல் பார்த்துட்டு ஓகே வந்துடுறோம் அப்படின்னு என்கரேஜா பேசினவ டக்குன்னு இவங்க
இவனுங்க நல்ல மட்டையாகி தூங்கும் போது உங்கடா தூங்க, நான் மட்டும் அந்த பார்ட்டியை போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சரியான ட்ரெஸ் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப. அவ்வளவுதான், எப்ப கிளம்பி போவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க போல இருக்கு. அது வரைக்கும் கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிச்சவனுங்க இவங்களும் சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த பார்ட்டிக்குள்ள அப்படியே உள்ள பூந்து விளையாட ஆரம்பிக்கிறானுங்க. அந்த நேரத்துல இந்த அதிக பிரசங்கித்தனம்னு சொல்லுவாங்களே, அத மூட்டை கட்டி வச்சுட்டு இவனுங்க பாட்டில வைப் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அந்த பப்புக்குள்ளேயும் பார்ட்டிக்குள்ளேயும் என்னென்ன பண்றானுங்களோ மொத்த விஷயத்தையும் போட்டோ எடுத்து அப்படியே சோசியல் மீடியால இருக்கிற மொத்த பிளாட்ஃபார்ம்லயும் போஸ்ட் பண்ணிடுறானுங்க. இதுல டோஜினோட ஃபீல் என்னன்னா, இப்படியாப்பட்ட பப்புக்கு வந்து இவ்ளோ கலர்ஃபுல்லான கேர்ள்ஸ் கூட இந்த லைட்டிங்ஸ்ல டான்ஸ் ஆடுறது என்னோட வாழ்நாள் கனவு அப்படின்னு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா இல்லாம சில்வியா எங்க இருக்கான்னு தேடி பிடிச்சி அவகிட்ட போய் வளைஞ்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவனுக்காக ஒரு காக்டெயிலையும் அவ அரேஞ்ச் பண்ணி கொடுக்க, அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சரியான ஒரு டிஜே ஸ்டார்ட் ஆகுது. அதை பார்த்த உடனே டோஜினுக்கு உள்ளமெல்லாம் சந்தோஷம். இதை தானே நான் எதிர்பார்த்தேன், இப்படியாப்பட்ட ஒரு கிராண்ட் பார்ட்டியை தானே என்னோட டிஜேல நான் பண்ண நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா அதை பார்த்து ரசிக்காம நான் தான் பிராக்டிஸ் பண்ணுவேன்னு ஸ்டேஜ்ல இறங்கி அடம் பிடிக்க. அவ்வளவுதான், அங்க இருக்கிற பாக்ஸஸ்லாம் அவனை அலைக்க தூக்கி வெளியில தள்ள, என் ஃப்ரெண்டு மேலேடா கைய வச்சிட்டீங்க அப்படின்னு மாங்கா இருந்த பாக் அப்படியே குதிச்சு கலவரத்தை உண்டு பண்ண. இதுல ஆல்ரெடி டோஜனுக்கு உடம்பு சரியில்லை, என்ன ஆக போதும் அப்படின்ட்டு பதறி போன ட்ரங்க் அவனோட ரூமுக்கு குடுகுடுன்னு ஓடி வந்து மெடிசன் எடுக்க வருவான். அந்த இடத்துல ஸ்னெயில் தனியா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போடுறான். என்னடி பார்ட்டி பண்றேன்ட்டு கிராண்டான ட்ரெஸ்ஸை போட்டு பார்ட்டிக்குள்ள இறங்குன, அங்க போய் பார்ட்டி பண்ணாம இங்க வந்து இருட்டுல உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணுடா, நீ தான் எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிற, ஆனா உன் கூட பார்ட்டி பண்றதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தலையில இருந்து தடவி விட, இப்ப என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவனும் அவளைய பார்க்க ஃபர்ஸ்ட் டைமா அவளை ஒத்து பாக்குறானே வைக்கலாம். அவளோ பயங்கர சாஃப்டா, நீ அந்த நடந்துட்டு இருக்க பிரச்சனையில இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி வருவியான்னு ஒரு மாதிரி பேனிக் ஆயிட்டேன், அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் என்ன இவ இவ்வளவு சாஃப்டா பேசுறா அப்படின்ற மாதிரி நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பான். அதுக்கப்புறம் தான் நோட் பண்றான், ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை எடுக்கல வந்தோம் அப்படின்னு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட. அந்த இடத்துல மாங்க பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு போதையில கலாச்சிட்டு இருக்காங்க. கீழே டோஜினுக்கு உடம்பு முடியாம உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ட்ரங்க் சும்மா இருப்பானா, அவ்வளவுதான் சேர் எடுத்துட்டு மொத்த பேரையும் கலாய்ச்சி விட்டு பயங்கரமான ஃபைட் எல்லாம் போட, இந்த இடத்துல கலவரம் உண்டாகிற மாதிரி இருக்கிறதுனால போலீஸும் வந்துடுறாங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லை, எங்க போனாலும் இப்படிதான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்கன்ட்டு திரும்பவும் கொத்தா மொத்த பேரையும் தூக்கிட்டு வந்து ஜெயில போட. அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தரை பார்த்துமே ஜுலாஜி, அதே மாதிரி இந்த தடவை சேம் ரிசம்பிள்ல இன்னொருத்தருக்கா, அவனோட பேர் பிகியா. அவன் எந்நேரமும் விடாம சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படியே எப்படியோ அந்த ஜெயில இருந்து வெளியில வரதுக்காக திரும்பவும் எம்பசியை கான்டாக்ட் பண்ண, ஃபர்ஸ்ட் வந்த ஆபீசரே திரும்பவும் வராரு, உங்களுக்கு வேற வேலையே இல்லடா, வந்து இறங்கி 2 நாள்ல 2 தடவை உங்களையே வந்து மீட் பண்ணிட்டேன், ஒழுங்கா யார்கிட்டயும் வம்பு பண்ணாம ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு போறதுல குறியா இருங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு கிளம்புறாரு. மறுநாள் சரியான மழை, வெளியில எங்கேயுமே போக முடியலன்ட்டு அதே ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஸ்னெயிலோட கையில கீறி இருக்கிறத ட்ரங்க் பார்த்துட்டு அவளுக்காக மெடிசன் பேண்டேட் இதெல்லாம் கொடுக்க, முதல் முறையா நமக்காக பேண்டேட் எல்லாம் கொடுத்துருக்கான்ட்டு அப்படியே தழுத்த குரல்ல சென்டிமெண்ட்டுக்கு போய் சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இங்க பாடா, நீ எனக்கு சோறு போட வேணாம், எதுவும் பண்ண வேணாம், ஆனா நான் சாவர வரைக்கும் என்ன பத்திரமா பாத்துப்பியா அப்படின்ற மாதிரி அவ ட்ரங்க பார்த்து கேள்வி கேட்க, அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவனுக்கு ஒரு போன் கால் வருது, அதை அட்டன் பண்றான். அதுல அவனோட பாஸ் கால் பண்ணி, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, கட்சியே கெடுத்து வச்சிருக்க, நீ இப்போ எங்க இருக்க, முதல்ல அதை சொல்ல, ட்ரிப் தானே போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போன, மொத்தத்தையும் கெடுத்துட்டியே அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு திட்ட. என்னாச்சுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா முதல் நாள் நைட் பப்புக்குள்ள போயிருப்பானுங்க இல்லையா, அந்த இடத்துல செம்மையா சரக்கு அடிச்சுட்டு என்ன பண்ணானுங்கன்னே தெரியல. அவங்க பண்ண எல்லா விஷயத்தையுமே போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணதுனால ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இப்படி பண்ணலாமா, அதனால எல்லாமே கெட்டு போயிடுது. மோரர்லெஸ் அவனோட வேலையே போற லெவலுக்கு போயிடுறான். இதுல மெயின் விஷயம் என்னன்னா, இவனுங்க சேர் எடுத்து சண்டை போட்டது, ஜெயிலுக்கு அப்பப்போ போயிட்டு வந்தது, பிரஸ்டேஷன் ஆகி பப்ளிக் மத்தியில கத்துனது, இது எல்லாத்தையுமே உள்நாட்டுல இருக்கவங்க ஒத்துப்பாங்களா என்ன, இவன் ஒரு கமிஷனருக்கு கீழே வேலை செய்யக்கூடியவன், இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் கொந்தளிச்சு போயிட்டாங்க. அதனால டிபேட்டே நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா பாத்துக்கோங்களேன். சோ இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலை இல்லைன்ட்டு வேலையை விட்டு தூக்கவும் செஞ்சிட்டாரு கமிஷனர். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த பிரஸ்டேஷன்ல சுத்திட்டு இருக்கும்போது டோஜினுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாயிருச்சு. அதுவும் இவன் சும்மாவே இல்லாம ஜுன்மினோட கட் அவுட் வேற எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்தே வைரலாக இந்த பக்கம் இவரு பாப்புலர் ஆயிட்டு இருக்காரு. இதை பார்த்து கடுப்பா நட்டுறாங்க. டக்குன்னு வந்து இவனுக்கு தலகாணி
அழகா நீ வேற அப்படியே மனுஷன் மாதிரி நிக்க வச்சுக்கிட்டு நீ மட்டும் பாப்புலர் ஆயிட்டு இருக்க, என் பொழப்பே போச்சுடா அப்படின்ட்டு அந்த மேனிக்கியோ பிடிச்சு உடச்சு போட ட்ரை பண்ண, டே அவன் மேல மட்டும் கை வச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் நீ அப்படின்னு எகிரிட்டு வர இவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துடும் போல இருக்கு. சோ இத பெக்கு நடுவுல இருந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அந்த நேரத்துல டே இந்த மாங்கும் நீயும் சேர்ந்து அவனை எப்ப பார்த்தாலும் ஒரு அடிமை மாதிரியே நடத்திட்டு இருந்தீங்க, அதனால தான்டா அவனுக்கு படிப்பே பிடிக்காம என் கூட சேர்ந்து டிஜி ஸ்டார்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னாடி இவங்களுக்கு சண்டை வர ட்ரங்கும் டக்குன்னு மழை பெய்யறது கூட பொருட்படுத்தாம வெளியில நடந்து போக கூடவே பெக்கும் வந்துடுறான். பட் அவன் டே எங்கடா போற, ஊர் தெரியாத இடத்துல நீ பாட்ட போயிட்டே இருக்க அப்படின்னு தடுத்து பாக்குறான். முடியல, ட்ரங்க் எங்க போனான்னே தெரியல. ஆனா அன்னைக்கு நைட் என்ன ஃப்ரெண்ட் எங்க போயிருப்பான் அப்படின்னு மனசு கேட்காம டூச்சின் அவ்வளவு சண்டை போட்டாலும் கட் அவுட்ட கையில வச்சுக்கிட்டே பீச் ஓரமா போய் தேடி தேடி பாக்குறான். அவனை எங்கேயும் காணோம். ஐயோ என்ன இருக்குமோ, ஆல்ரெடி வேலை போச்சு, சூசைட் பண்ணிக்கிட்டானான்னு பீச் ஓரமா தேடும் போதுதான் ட்ரங்க் ஆப்போசிட்ல நிக்கிறத டூச்சின் பார்த்துட்டு அப்படியே கட்டி அழ ஆரம்பிச்சிட்டான். டே மச்சான் எங்கடா போன, உன்னை தேடாத இடமே இல்ல, ஃபுல்லா தேடி தேடி அலைஞ்ச, ஃபைனலா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஏ சாரி, உன்கிட்ட சண்டை போட்டுருக்க கூடாது, நீ இப்ப எனக்கு கிடைச்சதே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஒன்னு சேர்ந்துடுறானுங்க. அடுத்து மறுநாள் இதுக்கப்புறம் அப்படியே இந்த தாய்லாந்தே கலக்க போறோம் அப்படின்னு பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது எங்க போலாம்னா டிசைன் பண்ணி வச்சிருக்கானுங்க. மறுநாள் விடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு போறானுங்க. இந்த வைல்டு வாட்டர் ஃபெஸ்டிவல்னு டிஜேவோட பெர்ஃபார்மன்ஸ் நடக்குமே அந்த இடத்துக்கு போறானுங்க. பாருங்களேன், இப்ப இருக்க டிஜே செம ஸ்மார்ட்டா இருக்கான், பட் ரொம்ப பாப்புலரா வேற இருக்கான். அவன் ஜுன்மினோட சீனியர் மாதிரியே எப்ப பார்த்தாலும் அவனையே புகழ்ந்து பேசிட்டு தான் அவனோட பார்ட்டியே ஸ்டார்ட் பண்ணுவான். சோ அந்த இடத்துக்கு இவனுக்கு போக திரும்பவும் ஏர்போர்ட்ல ஒரு லேடியோட பர்ஸை மிஸ் பண்ணிட்டு போயிருப்பா. பக்கத்து கொஞ்சம் ஹாட் அண்ட் செக்ஸியா இருப்பா. அவளை பார்த்துட்டு உங்களை அங்க மீட் பண்ணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல அவளுக்கும் ஞாபகம் வந்து இவங்க கூட பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த டிஜே பார்ட்டியை கண்டக்ட் பண்றவன் ஓடி வந்து இவ என்னோட ஆளு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அவளும் இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, என்னோட பர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் இவங்க எல்லாருக்குமே விஐபி சீட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். மறுநாள் டிஜே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல அப்படியே வாட்டர் எல்லாம் ஸ்பிளாஷ் ஆக லேசர் லைட்ஸோட பிரம்மாண்டமான பார்ட்டி. அத இவங்க இத்தனை வருஷமா வெளியில போகணும்னு துடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்ப செம்மையா வைப் பண்ணுவானுங்க. இந்த இடத்துல அந்த புதுசா ஒருத்தன் பார்ட்டி பண்ணிட்டு டிஜே பண்றானே அவன் டோஜினை கூப்பிட்ட, நீ ஸ்டேஜ்ல தானே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட, தோ பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் எப்பவுமே சன்மினோட மேனிக்கியோ வச்சுட்டு சுத்திட்டு இருப்பான் இல்லையா, அதை வச்சுட்டு அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பார்ட்டி வேற லெவல்ல கலக்கட்டுது. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் டோஜின் பண்ற அந்த டிஜியை பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா மறுநாள் அவனுங்க தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது கை கல்லாம் கட்டப்பட்டு ஒரு குடோன்ல கிடக்குறானுங்க. இந்த இடத்துல யாரை கொண்டுட்டு வந்து போட்டாலும் அவங்களோட கிட்னில இருந்து இட்லி வரையும் உருவிப்பானுங்க போல இருக்கு. சோ ஹியூமன் டிராபிகிங் பண்ற கும்பல் கிட்ட மாட்டிக்கிறானுங்க. இதெல்லாம் எப்படிடா நடந்திருக்கும், நம்மள மட்டும் குறி வச்சு ஏன்டா இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்கானுங்க, யார் நம்மள ஸ்கெட்ச் போட்டது அப்படின்னு மாங்கான பாகுக்கு மட்டும் ஒரு விஷயம் ஞாபகத்துல வருது. ஓ நம்ம விளையாடும் போதும் சரி டிஜி பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் சில்வியா மட்டும் தானே தனியா கூப்பிட்டு ஸ்பெஷலா இந்த ட்ரிங்க்ஸ் குடிங்க அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணா அவதான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சவங்க. நல்ல வேளை ஸ்னெயில் அதை குடிக்கல, கண்டிப்பா ஸ்னெயில் நம்மள காப்பாத்த வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு திங்க் பண்றானுங்க. இந்த பக்கம் ஸ்னெயிலுக்கு இவங்க எல்லாம் எங்க போனானுங்கன்னே தெரியல, முழிச்சிட்டு இருக்கா. அதே சமயத்துல மாங்க் அப்பவே ஸ்னெயில் சொன்னா இல்ல மச்சான், இவ ஒரு தினுசா இருக்கா, பாக்குறதுக்கே பிடிக்கலன்னு, நம்ம தானடா வழிஞ்சு இவகிட்ட பேசணும், பட் இந்த இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ண போறானே தெரியலையே அப்படின்னு இவங்க புலம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் ஸ்னெயில் சும்மா இல்லாம ஹோட்டல் ரூம்ல இருந்த மொத்த சரக்கையும் குடிச்சிட்டு அதுல தண்ணியை கலந்து வச்சிருக்கா. இத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட அந்த இடத்துல வித்தியாசமா ஒரு லேடியோட போட்டோ பார்க்க இது சில்வியாவாச்சே அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இங்க புடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, மொத்த பேருக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றானுங்க. இந்த இடத்துல நல்ல வேலையா போலீஸ் வந்து இவங்களை காப்பாத்திடுது. பெரிய ஃபைட் கெட்டவங்களுக்கும் போலீஸ்க்கும் நடுவுல நடக்க அந்த இடத்துல இன்னும் டோஜின் ஜுன்மினோன கட் அவுட் எடுத்துட்டு உன்னையும் காப்பாத்திட்டேன்டா அப்படின்னு எடுத்துட்டு வர அத ட்ரங்க் பார்த்துட்டு டே அதை அங்கேயே போட்டுட்டு வரியா, இதே நெருப்புல எரிஞ்சது கருகி போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே யாரடா சொன்ன, ஜுன்மினியா இருக்க சொல்ற, அவன் என் கூடவே இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த கட் அவுட்டை எடுத்துட்டு வர, டே அவன் இந்த இடத்துக்கு வரல, அவன் கட் அவுட்டை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் அதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல, அந்த கட் அவுட்டோடயே அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ண அதை பார்த்துட்டு ட்ரங்குக்கு சமக்கம் வந்து பொலிச்சுன்னு டூச்சின்னு அடிச்சிடறான். ஏன்டா என்ன அடிச்சுன்ற மாதிரி அவனை ஏக்கத்தோட பார்க்க, இங்க பாரு இதே இடத்துல தயவு செஞ்சு அவனை விட்டுடு, அவனை போக விடு, அவன் போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இடத்துல தாங்க பங்கமான ஒரு ட்விஸ்ட் சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க 4 பேரும் ஃபர்ஸ்ட் டைம்
ட்ரிப் போலான்ட்டு ஒரு பஸ்ல ஏறி கிளம்பி போயிருப்பானுங்க. பட் அந்த பஸ் இவனுங்களை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிருக்கும். அதனால ஏர்போர்ட்ல ஃபிளைட்டையும் மிஸ் பண்ணிருப்பானுங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலான்ட்டு முடிவு பண்ணானுங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, அந்த பஸ் டிரைவர் இவனுங்க பண்ண ஃபன் எல்லாம் பாத்துக்கிட்டே வந்திருந்திருப்பாரு. சோ இவங்கள நல்லா தெரியுங்கிறதுக்காக திரும்பவும் ஓடி வந்து பஸ்ல ஏத்திக்க, அவ்வளவுதான். திரும்பவும் அந்த பஸ்ல அவங்க ஃபன் பண்ணிட்டே போகும்போது இந்த பஸ் இன்னொரு பஸ்ல மோதி பயங்கரமான ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல ஜுன்மின் மட்டும் அப்படியே மயக்கத்துல இருக்க, மொத்த பேரும் பஸ்ஸை விட்டு இறங்கிறானுங்க. இறங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுதுன்ட்டு. பட் யாரால அந்த பஸ்ஸுக்குள்ள போக முடியும்? அதே இடத்துல அந்த பஸ் வெடிச்சு சத்தர ஸ்பாட்லயே ஜுன்மின் இறந்து போயிட்டான். இது வரைக்கும் ஜுன்மின் கூடவே இருக்கிற மாதிரி நமக்கு காட்டி இருந்திருப்பாங்க. அவன் எப்பவே செத்து போயிட்டான் அப்படிங்கறது இப்பதான் ரிவீல் பண்றானுங்க. இருந்தாலும் இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இவனுங்கள விடாம இன்வெஸ்டிகேஷன் பண்ண, அங்கிருந்து அவனுங்க ஐயோ தாய்லாந்துக்கு வந்ததெல்லாம் போதும், நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு ஃபிளைட்டுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அறக்க பொறக்க அங்கிருந்து ஓடி வர. பட் ஃபிளைட் டைமும் மிஸ் ஆயிடுது. ஒன்ஸ் அகைன் அவனுங்க ஃபிளைட் டைமுக்கும் கரெக்டா வராததுனால ஃபிளைட் எடுக்க போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு ஃபிளைட்டை நிறுத்துறீங்களா அப்படின்னு ரன்னிங் ஏரியாவுக்கு ஸ்னைல் ஓடி ஃபிளைட் முன்னாடி நின்று கேப்டன் கிட்ட கத்த, இது எவ்வளவு பெரிய இல்லீகலான விஷயம், அவளை சும்மா விடுவாங்களா? போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுது. அந்த நேரத்துல ஒரே ஒரு செகண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் திரும்ப பேசணும் அப்படின்னு பெர்மிஷன் வாங்கிட்டு, டேய் உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறத பொருட்படுத்தாம இவனுங்களுக்காக அந்த பிளைட்டை நிறுத்தி திரும்பவும் கொரியாவுக்கே அனுப்பி வச்சிருப்பா. அந்த நேரத்துல ஃபைனலா ட்ரங்க் கிட்ட வந்து, டேய் நீ நினைச்ச மாதிரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னால படிக்க முடியல, எனக்கும் படிப்பே ஏறல, மக்கு தாண்டா, ஆனா உன்னை ரொம்ப நல்லா பாத்துப்பேன், நான் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வரேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்காகவே நான் இருக்கேன், ஓகேவான்ற மாதிரி சொல்ல, ட்ரங்க் பார்த்துட்டு ஐயோ அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகாதீங்க, அவ என்னோட காதலி, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த, அதை கேட்டுக்கிட்டு வந்துடுறேன், சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு போக, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல கமிஷனருக்கு இவங்க பண்ணல் ஊட்டி எல்லாம் தாங்க முடியாம பெட்ல அட்மிட் ஆயிருப்பாரு. அந்த இடத்துக்கு பொக்கையோட இவனுங்க 3 பேரும் போக, திரும்பவுமா அப்படின்னு ஸ்டேஜ்க்கு மனுஷன் போயிடுறான். மொத்தமா சிரோட இருக்கானா இல்லையானே தெரியல. கட் பண்ணி அடுத்த சீன்ல இப்ப இவனுங்க ஆசைப்பட்ட மாதிரி பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டானுங்க இல்லையா. அதனால ஜின்மினோட கல்லறைக்கு போறானுங்க. அந்த இடத்துல ஒரு குட்டியான மரம் இருந்திருக்கும். இப்ப அந்த மரம் பெருசா வளர்ந்துருக்கு. ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆச்சு இல்லையா. ஆனா அந்த கல்லறைக்கு போன உடனே ஃபீலிங்ஸ் தான் இருக்கு, கண்ணுல இருந்து கண்ணீரே வரல. டேய் யார் கண்ணுலயுமே ஏன்டா கண்ணீர் வரல அப்படின்ற மாதிரி யோசிக்க, டே அவன் செத்து போய் 10 வருஷம் ஆகுதுடா, கண்ணீர் எல்லாம் வராது, அவன் இந்நேரம் சொர்க்கத்துல பிக்னிக் போயிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பை சொல்லிட்டு கிளம்ப, அங்க கட் பண்ணி அப்படியே ஃபர்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஒரு ரொம்ப ஸ்லோவான பையனா இருந்தாலும் அவனை இவங்களா ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா பாத்துட்டு இருந்திருப்பானுங்க. பட் இவங்களுக்கு எது ஆனாலும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் பிரியாது அப்படின்ற மாதிரி ஃபைனலா ஜுன்மின்க்கு விடை கொடுத்துட்டு போக, இப்போ உண்மையாவே ஜுன்மின் செத்துட்டான்னு நினைக்கிறீங்களா இல்ல இவங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.